ஒரு பப்ளிக் பிளேஸ்லாம் போகிறப்போ அவர் உயரத்தில் கொஞ்சம் வழுக்கையாக சிகப்பாக தெரிகிற ஆட்கள் எல்லாமே அப்பா மாதிரியே இருக்கேனே. டப்புன்னு பார்ப்பேன், ஷேக்கம் மைண்டு ஒரு பக்கம் போய் வரும். ஓகே, நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இதான் இப்போ சந்தோஷமா உனக்கு? தேங்க்ஸ் டு துர்கா, அவள் தான் பிடிச்சி ஏதோ எல்லாம் அந்த பொண்டாட்டிய அம்மா மாதிரி பார்ப்பாங்க அம்மாங்க. நான் அவளை அப்பா மாதிரி பார்க்குறேன். இன்னைக்கு இந்த மேடை நான் நின்று பேசுகிறேன். ஆனால் நான் அந்த மேடையில் ஏறுறதுக்காகவே அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பெருசாலாம் பேசிக்கலாம் மாட்டோம். என்னடா என்ன போதே அது அது அந்த 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிமா இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எப்போதும் அண்ணனாவே, இப்போ கடந்த ஒரு 15 வருஷமாக எனக்கு தம்பியாகவே இருக்கிற எங்கள் அண்ணன் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அப்பா கலட்டி இந்த காப்பை மாற்றி விட்டார். ஓகே, அதுக்கப்புறம் அந்த சினிமாலாம் சொல்கிறேன், சரி எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட வரும் நல்லது கெட்டதெல்லாம் முடிச்சுட்டு தம்பியை கேட்டு சொல்கிறேன் அண்ணன் நீ சொல்லுனேன்னு. இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு இன்னொருத்தங்க ஸ்பேஸ் கொடுக்கலன்னா வர முடியாது. அவர் பல இடத்துல தன்னை நகர்த்திக்கிட்டு எனக்கு இடம் கொடுத்துருக்கேன். அது எல்லாருக்கும் வராது. தேங்க்யூ. ஏங்க நீங்களாம் வேறு அழுகிறீங்க? இவனால தான் இப்போ இதை சொல்ல மாதிரி ஆகிப்போச்சு. ஏற்கனவே இதை கேட்டான். நான் வந்து கூட துர்காட்ட சொன்னேன், உன் ஃபேஸில் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கியா, உன் ஃபேஸில் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி நீயா நான் பிரசன்னு புளியை பார்த்தேன். தேங்க்யூ. சித்தப்பாக்கள், சித்திகள், அப்புறம் இந்த என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கான். என் முத்துக்குமார்லாம் எப்படி அவனை பிடிச்சாங்கன்னே தெரியல. ஊருக்கு போய் ஏதோ அங்கே போகிறதா கேள்விப்பட்டேன். அந்த டீமு அங்கே டேனி வந்திருக்கான், மோ இருக்கார். மோ அண்ணா எல்இடி ஸ்க்ரீனில் அந்த போஸ்ட் கார்டு இருக்குண்ணே, நீங்கள் அப்பாவுக்கு எழுதின கார்டு, அப்பா உங்களுக்கு எழுதின கார்டு. நான் சொன்னேன்ல அந்த கடைசி வரி, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. என்ன மனுஷன் மேனிஃபெஸ்டேஷன். ஆக்சுவலாக எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா சொன்ன மாதிரி அவர் ரொம்ப துணிச்சலான ஆள். இந்த உலகெல்லாம் இந்த பக்கத்தில் போகுது, அதுதான் வெற்றி அப்படின்னா நீ ஒரு வெற்றி பாதையை தேடிக்கணும். எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அவர் எழுதிய கடிதங்களை நான் காட்டினேன்னா இப்போ நம்ம பேசுகிற பேச்செல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி இருக்கும். எல்லாத்தையும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸை ஒன்ட்ட கொடுத்துருக்கேன். நீ தான்டா வச்சுருக்கேன்னு சொல்லிவிடாத. ஆனால் கொஞ்சம் லெட்டர்ஸ் என்கிட்ட இருக்குது. இந்த ஐடியா வந்து ஆக்சுவலாக என் ஒய்ஃபோடது. இதை போடுங்க அப்படின்னு அவங்க தான் போட சொன்னாங்க. கடிதங்களே இது பண்ணுங்க ஒரு ஃபாதர் எதுன்னு. பட் அதை கரெக்டாக இன்னும் தொடர்ச்சியாக பண்ண முடியல. பட் இது அடிக்கடி எழுதுறப்பா, மாபெரும் சபைதனில் நடந்தால் உனக்கு மாலைகள் வேணும். As he said, it's a manifestation.